அறிவில்ல. சீ. நம்ம குப்பத்துக்குள்ள இப்படி ஒரு தேவதையா? இங்க இருந்து போ. அப்சரஸ் மாதிரி இருக்காளடா. யாரா இவ? யாருன்னே தெரியல மாமா. இதுக்கு முன்னாடி இங்க நான் பார்த்ததே இல்ல. இப்போ பார்த்துட்டோம்ல. இவ எனக்கு கண்டிப்பா வேணும்டா. முருகா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவளை அடையிற வரைக்கும் நான் வேற யாரையும் தொட மாட்டேன். கண்டிப்பா எனக்கு இவ வேணும். டேய், அவளை தூக்கிட்டு வர வரைக்கும் யாருக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காத. எடுக்கிற கேமரால அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு இருக்கு. இதெல்லாம் ஓவரா இல்ல. என்கிட்ட எதை வேணாலும் கேட்டு கோல்கேட் விளம்பரத்துல வர மாதிரி எழுச்சி கட்டாட்ட. சீக்கிரமா போய் வேலையை பாரு. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்திருக்கியா? பார்த்ததுலண்ணே. இந்த பொண்ணு எங்காவது பாத்திருக்கியா? பாக்கலண்ணா. பார்த்தேன்னா போன் பண்ண. சரிங்கண்ணா. ஓடுறா, கையெழுத்த போடுறா, ஓடுறா. டேய் விடுங்க. மாமா எவ்வளவு பாரு. இவ அவ இல்லடா. கூட்டிட்டு வா. என்ன சாமி, நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரியே தெரியுதா? ஓடுறியா? இல்ல சாமி, நான் எதுக்காக சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணோட நினைப்பாவே இருக்கீங்க. அதான். இந்த பொண்ணு எங்காவது பார்த்துருக்கியா? இந்த பொண்ணு இந்த பொண்ணா? இப்போதானா இந்த பக்கமா போனா? கரெக்டா பார்த்து சொல்லு அண்ணா. என்கிட்ட இருந்து இட்லியை தின்னவங்கள மறந்தாலும் மறப்பேன், தின்னாம போனவங்கள மறக்கவே மாட்டேன். இப்போதானா இந்த பக்கமா போனா? சீக்கிரம் போங்க. வாங்கடா. போங்க. ஏ பொண்ணு, இங்க வா. ஒன்னதம்மா, இங்க வா. இந்நேரம் அவனுக்கு உன்னை பார்த்திருந்தா உன் கதையே முடிஞ்சிருக்கும். உன்னை இது வரைக்கும் இந்த ஏரியாவில பார்த்ததே இல்லையா? யார் வீட்டுக்கு வந்திருக்க? நான் புதுசா தான் இங்க வந்திருக்கேன். ஏம்மா, இவ்வளவு பெரிய சிட்டில உனக்கு தங்கறதுக்கு இடமே கிடைக்கலையா? ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் எப்படி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னு ஒரு தடவை விசாரிக்க மாட்டியா? அழகா இருக்க, சின்ன பொண்ணு வேற. இந்த ஏரியாக்குள்ள ஏமா வந்த நீ? இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க இல்லம்மா, மனுஷங்களை திங்குற மிருகங்க. உன்ன மாதிரி சின்ன பொண்ணுகளை பார்த்தா அவனுங்க கண்டிப்பா விடவே மாட்டானுங்க. அந்த அளவுக்கு மோசமானவனுங்க. இங்க இருந்து உடனே போயிடுமா? என் பொண்ணு மாதிரி இருக்க, அதான் நான் சொல்றேன். அதே அங்கிள், இந்த ஏரியால எவ்வளவு ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்காங்களா? செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. உனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள இங்க இருந்து உடனே வெளியே போயிடு. போயிடு. ஏன் அங்கிள், நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க? எவ்வளவு ஜனங்க இருக்காங்கல்ல, ஒரே ஒரு மிருகத்தை அழிக்க முடியாதா? எதிர்க்கிறவங்கள கொன்னு அவன் ரயில் தண்டவாளத்துல போட்டுருவாமா. அந்த கோட்டி இருக்கானே, அவன் சாதாரணமான ஆள் இல்லம்மா. அவன் உடம்பு பூரா ஓடிட்டு இருக்கிறது ரத்தம் இல்லம்மா, கொடூரமான விஷம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் சில கொடூர குணம் இருக்கும். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா கொடூர குணங்களும் ஒன்னா இருக்கிறது அவங்கிட்டதான். இது மனிதர் கூட்டம் இல்லையா? அந்த விலங்கும் கூட மேலையா? இது நாடல்ல காடையா? என நடக்குது இங்கு பாறையா? கண்ட பின்பும் கண்கள் மூடி போவதிலா சந்தோஷம்? ஆன மட்டும் ஒன்று சேர்ந்து கேட்போம் ரத்த யுத்தம். இது மனிதர் கூட்டம் இல்லையா? அந்த விலங்கும் கூட மேலையா? வேட்டையாட பாக்குது பல வேட்டையாடும் வெறி நாய்கள். நோட்டமிட்டு பார்க்கத பல உயிரை அள்ளும் மரணங்கள். நாம் இதை கேட்கும் ஒரு
அவன் எந்த அளவுக்கு கொடூரமானவன்னா, முழுசா 12 வயசு கூட ஆகாத ஒரு சின்ன குழந்தைய கொடூரமா ரேப் பண்ணிட்டாமா. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், என் குழந்தை இங்க இருக்க கூடாதுன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இங்க இருக்க கூடாது. அதுக்காகத்தான் ஹாஸ்டல்ல விட்டு அவளை படிக்க வச்சுட்டு இருக்கேன். அவ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இல்லம்மா. இங்க ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னா யாரால என்ன செய்ய முடியும்? அதனால நாம பாதுகாப்பா இருக்கிறதா நமக்கு நல்லது. எங்க பாருமா, நீ எதுக்காக வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா உன் மேல அவனுங்க கண்ணு வச்சுட்டானுங்க. அவனுங்க உன்னதமா தேடிட்டு இருக்கானுங்க. நீ இங்க இருந்து போனா உனக்குதாம்மா நல்லது. சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. போயிடுறேன் அங்கிள். என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். ஆனா அது வரைக்கும் யார் சொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்னம்மா, என்னாச்சு? நான் ஸ்டவ் எடுக்கும் போது இது எல்லாமே கீழே விழுந்துருச்சுமா. அது ரொம்ப நாளா அப்படியே கிடக்குல்ல, அதான் அடைச்சுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு ஸ்டவ் இருக்குது, அதை தரேன். என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் வேணாம் வேணான்னுகிட்டு? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. அது இருக்கட்டும், உன்னை வீட்டுல எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க? அம்முன்னு கூப்பிடுவாங்க. பழைய பேரா சே, இருக்கு. வாய போடுறா. நல்லா இருக்குமா, நான் கூட இனிமே அப்படியே கூப்பிடுறேன். நான் போய் ஸ்டவ் கொண்டு வந்துடுறேன். என்னம்மா, மறுபடியும் எதை கீழே போட்ட? நான் இல்லம்மா, ஆ, சவுண்ட் இங்க இருந்து தான் வருது. யாரும் இல்லையே இங்க. யார் அது உள்ள? யாருங்க உள்ள? ஏய், யார் இருக்கிறது உள்ளன்னு கேட்டேன். இந்த ஊர்ல பட்ட பகலையே திருடுவானுங்க. யாரா அவன் உள்ள? வெளியில வா. திருடுன்னா வெளியில இருந்து போட்ட மாட்டான்ல. ஆ, இங்க பார், மரியாதையா நீ வெளில வரியா இல்ல 4 பேரை கூப்பிட்டு உதைக்க சொல்லவா? இவங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. ஏய், ஆமா, யார் நீ? போட்டுன வீட்டுக்குள்ள நீ எப்படி போன? பூட்டின வீட்டுக்குள்ள இல்லங்க, என்ன வீட்ல வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு என்னோட வீட்டுக்காரர். எதுக்கு? சரியான சந்தேக பேர் வழியோ என்னமோ. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லங்க. எவனோ கோட்டின்னு ஒருத்தனா அழகான பொண்ணுங்களை பார்த்தா தூக்கிட்டு போயிடுவானா. நான் வேற அழகா இருக்கேன்ல. உன் புருஷன் உண்மையாவே புத்திசாலிதான். 4 மாசம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து, எனக்கு கூட தெரியாம பூட்டி வச்சிருக்கான். சரி சரிம்மா, ஜாக்கிரதையா இரு. இங்க பாருங்க, ம்? நீங்க என்ன விட ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் எப்படி பயம் இல்லாம வெளியில போறீங்க? ஏய் வாடா. ஏய் நிறுத்துறா, நிறுத்து. அண்ணே, என்னாச்சு? ஏய், அந்தாண்டா போலீஸ்காரங்க பயங்கரமா புடிச்சின்னு இருக்காங்க. போகும்போது பாத்து போடா. என்னதே புடிச்சிட்டு இருக்காங்களா? உங்ககிட்ட எவ்வளவு வாங்குனாங்கண்ணே? 500 ரூபாடா. அப்படியா? நைட் ஓட்டினது எல்லாம் பூச்சி. அண்ணே, அவன் நமக்கெல்லாம் எழுத மாட்டான். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி, சரி, அந்த பாத்து ட்ரிக்ஸ் போ. நமக்கு தெரியும், நீங்க போங்க. ஏய், அங்க பாரு, அவன் சவாரி இறங்கி போயின்னு இருக்கு. டேய் காதர், ஓய் மேடம், மேடம். வாங்கக்கா போலாம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வாங்கக்கா. இப்படி அர்ஜென்ட் பட்டா எப்படி மேடம்? வாங்க மேடம். என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட இருந்து என்ன வேணும் உனக்கு? என் பேக் உள்ள கத்தி இருக்கு தெரியுமா? ஒண்டியா வந்த லைனை போட்டுருவியா? ரேபிஸ்ட் கோட் நீதானா? என் வீடு தெரியுமா உனக்கு? வேணும்னு தெரிஞ்சு வச்சுக்க. வா, என்ன நீ என் வீட்டுக்கிட்டே விட்டு. என்னங்க, என் மூஞ்சிய பார்த்தா ரேப் பண்ற மாதிரியா இருக்கு? அப்ப ரேபிஸ்டோட முகம்லாம் எப்படி இருக்கும்? அந்த கோட்டியோட முகம் மாதிரியா இருக்கும். நாளைக்கு கோட்டி யாருன்னு எனக்கு காட்டுறியா? சரி, காட்டுறேன். அதோ அவன்தான் கோட்டி. சரியான ராட்சசன். இவன் பேரு தான் முருகன். கோட்டியோட எல்லாமே இவன் தான். கோட்டி ஏதாவது சாப்பிட்டா இவன் தான் ஏப்பம் விடுவான். அவன் ரேப் பண்ணான்னா இவனுக்கு தான் சுகம் கிடைக்கும். அதோ அவன் பேர் ரெங்கா. கோட்டியோட மாமா தான் இவன். இவனும் பொம்பளை பொறுக்கிதான். பொம்பளைங்களை எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு தானம் பண்ணுவான். சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். ரொம்ப நேரம் நின்னா இவனுங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துடும்.
ஜனங்களுக்கு பயம் இருக்கிற வரைக்கும் தான் உன்ன மாதிரி ரவுடிங்களுக்கெல்லாம் ஆயுசு. அவங்க மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கணும். அப்பதான் உன் மேல அவங்களுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் தான் எனக்கு ஓட்டா மாறும். ஜனங்களோட பயம் தான் நம்மளோட பவர். யானை காலில் சங்கிலி போட்டு பூட்டியிருப்பாங்களே, பாத்திருக்கியா? அந்த சங்கிலிய யானையால ஈஸியா உடைச்சிட முடியும். ஆனா அந்த விஷயம் யானைக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் யானை மாதிரி. அவங்களோட பலம் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நாம பலசாலிங்க. தைரியம் தீப்பொறி மாதிரி. அது கொழுந்து விட்டு எரியறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் கொடுத்தவனை கண்டுபிடி. இந்த ஸ்டேட் போலீஸோ பத்திரிகையோ மீடியாவோ அங்க வராம நான் பாத்துக்கிறேன். வாரம் தலைவரே. சுஜாதா, சுஜாதா, வா. என்னாச்சு? அந்த கோடி உன்னை தேடி வந்துட்டு இருக்கான். வந்தா என்ன? உன்னை பார்த்தா நான் அங்கே கொன்றுவான். சீக்கிரம் வா. இதான் சாமி, அந்த பொண்ணு வீடு தான். வீட்டுல யாருமே இல்லண்ணா. இந்த வீடு காலியா இருக்கிறதுனால இதையும் நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடி இது? இவ்வளவுதான் உன் சைஸா? சீக்கிரம் வாங்க போலாம். சரிண்ணா. ஏய், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களையும் வெளியே கொண்டு வாங்க. எவளையும் விட்டுறாதீங்க. போங்க. இவ்வளவு ஏன்டா எடுத்துட்டு வந்தீங்க? ஏய், கண்டிப்பா இவ இல்ல. இவளுக்கு அவ்வளவு தைரியம் இல்லடா. இவ்வளோண்ணா? ஏய், நீ தானடி சுஜாதா? நான் இல்லங்க. இது பழைய கோட்டையா இருந்தா உன்னை விட்டுருக்க மாட்டான். நான் செஞ்ச சத்தியம் தான் உன்னை காப்பாத்துச்சு. போய் அம்மனுக்கு ஒரு கோழிய பலி கொடு, உன்னை காப்பாத்தினதுக்காக. என்ன புரிஞ்சுதா? சுஜாதா, நான் சொல்றத கேளு. நீ அங்க போனா கண்டிப்பா உன்னை கொன்றுவான். என்னடி சுஜாதா, கேஸ் கொடுக்கும் போது உனக்கு இருந்த தைரியம் இப்போ என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு இல்லையா? இப்ப நீ என் முன்னால வரல, அதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. இந்த பையனை இங்கே கழுத்தறுத்து கொள்ளுவேன். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடி. சுஜாதா, வேண்டாம். சொன்ன கேளு. நில்லு சுஜாதா. நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த அற்புதமான பூ இவதாண்டா. நான் மனசுல நினைக்கிற பொண்ணு, என்ன கொல்ல நினைக்கிற பொண்ணு ஒண்ணுதானா? ஈஸ்வரா, சூப்பர்டா உன் டிராமா. யாரு கொல்ல போறாங்கன்னு இப்ப பாருடா. இவதாண்டா என் கதாநாயகி. பேரு சுஜாதா. உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்த தேவதை. நீ இவங்களை காப்பாத்த நினைக்கிற, ஆனா உன்னை காப்பாத்த எவனும் வரல. பாத்தியா? உன் கண்ணை திறந்து பாருடி, எல்லாரும் உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு. உன் துணிய மொத்தமா எப்ப அவுக்க போறன்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், உங்க ஆசைய உடனே நிறைவேத்துற. நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க. இவ உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இதே இடத்துல பார்க்கலாம். நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவளை எங்கே சாகடிப்பேன். ஆடி.
வெளியே போ. எந்த பொண்ணு மேலேயாவது என் கண்ணு பட்டுடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவ எங்க இருப்பா. கண்டிப்பா இருந்தாகணும். ஆனா ஆனா நீ மட்டும்தான் என்ன காக்க வச்சு கொன்னுட்டடி. அதனாலதான் உன்னை கொல்லாம கூட்டிட்டு வந்தேன். உன் கண்ணுல பயமே தெரியலையடி. சுத்தமா பயமே இல்லையே. எதுக்கு பயம்? உன்னால என்ன பண்ண முடியும்? ரேப் பண்ண போறியா? செஞ்சுக்கோ. உன்னை எதுக்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. எதுக்கு நான் தேவையில்லாம என்னோட எனர்ஜி நான் வேஸ்ட் பண்ணிக்கணும்? எனக்கு சக்தி இல்ல. ஏதோ ஒரு விலங்கு என் மேல ஏறி போற மாதிரி நினைச்சுக்கிறேன். அதனால நான் பயந்துருவன் மட்டும் நீ என்னைக்குமே நினைக்காத. உன் சாவ பக்கமா நான் இங்கிருந்து போக மாட்டேன். உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய். செய்யறேன்டி. என் ஆசை தீர்ந்ததும் இந்த ஏரியால இருந்து இல்ல, இந்த உலகத்தை விட்டே உன்னை அனுப்பிடுறேன். ஓடி. டேய் பாண்டு, நானா இவருக்கு உண்மையிலே எங்கேயோ மச்சம் இருக்குடா. இல்லைன்னா அந்த பொண்ணு நேரம் வந்து இவர் வழியில் விழுமா? என்னடி நாடகம் ஆடுறியா? கல்லு மாதிரி இருக்க. உனக்கு பிடிக்காத புருஷன் கூட முதல் இரவு இல்லடி இது. நீ வெறுக்கிறவன். நீ யார கொல்லணும்னு நினைக்கிறியோ அவனை தாண்டினா காற்றி நெருப்ப காற்றி கோவத்தை காற்றி மானம் போகுதுன்ற பயம் இல்லையா? பயப்படுறி, எதிர்த்து நில்லுடி, ஏதாவது ஒண்ணு செய்டி. அப்ப தாண்டி எனக்கு மூடு வரும். அடிடி அடிடி அடி 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 என்ன அடி, நல்லா அடி, நல்லா அடி. துப்பு போறியா? ஆரி துப்புடி துப்புடி துப்புடி. நான் எத்தனை நாளும் உனக்காக காத்துட்டு இருக்க தெரியுமா? 1 இல்ல 2 இல்லடி 300 ரேப் பண்ணிருக்கேன். நான் ஆண்மை இல்லாதவன ஆக்கிடுவ போல இருக்கேன். என்கிட்டயே நீ நாடகம் ஆடுறியா? இன்னைக்கு உன்னை கொன்னு போதைக்கிறேன் பாரு. இந்த ஏரியால பொண்ணுங்க நான் அனுபவிக்கத்தான் இருக்கணும், இல்லன்னா அவங்க செத்து போயிடணும். எழுந்துரு. என்ன பாண்டு, நீ பார்த்த ஷூட்டிங்ல போடுவா, அங்க ஒன்னும் நடக்காது. எதுக்கு நான் அடிக்கிறாரு? நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. எல்லாம் ஆக்டர் அவனுக்கு. அவருக்கு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேணா நீ பாரு. எனக்கு ரேப்புனாலும் பயம் இல்ல, சாவுனாலும் பயம் இல்ல. உங்க அம்மா எந்த நேரத்துல உன்னை பெத்தா? அந்த பொண்ணு இப்ப செத்து போடும், நமக்கு எதுக்கு வம்பு? முருகா, ரகசியம் வெளியே வந்துருச்சுடா.
இது உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அத தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்க கூடாது. இவளை தூக்கிட்டு போய் ஏரியில போட்டுருங்க. ஏய், பாரு. நல்லா மாட்டிக்கிட்டடா. உன் பலவீனம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி எந்த பொண்ணையும் ரேப் பண்ணத மாதிரி பண்றேன் பாரு. உன்னை சாதாரணமா கொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் ருத்ரகாளி. என் தாண்டவம் இனிமே தாண்டா ஆரம்பிக்க போகுது.